ஆக்சுவலாக அந்த மலைக்கு தான் போக போகிறோம் நம்ம. மேலே தெரியுதா? மலையில் பெருசாலாம் இல்லை, ஆக்சுவலாக குட்டி ஒன்று தான் இருக்குது. அங்கே எதுக்காக போகிறோன்னா, அங்கே என்னடா இருக்கு? அங்கே போங்க இருக்கா? அங்கே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கல்லுக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்களா, அது போல் ஏதோ இருக்குன்றான். முன்னாடி போகிறான் பாருங்க. நம்மளோட நிறைய விளாகில் அவன் வந்திருப்பான். ஆக்சுவலாக ஃபேம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேப்சர் ஆச்சான்னு தெரில ஃபேம். ஆக்சுவலாக ஸோ நானும் நம்மளோட ஃப்ரெண்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மேலே கூட இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது மேலே. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் சோறுன்ற மாதிரி அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமாக இருக்காங்க. நம்ம அதில் தான் வந்தோம், அங்கே அதில் அப்படியே வந்தோம். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸில் மேலே போயிடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபேம் அதில் நம்ம கை விட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக முள் அப்போ கீழே விழுந்துருச்சுங்க. ஐயோ, இங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த முள்ளுலாம் இருக்குது, இதுதான் அதில் இருக்கும். ஸோ குட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதை வந்து இங்கே வந்து கஜ்ஜகான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மற்ற இடத்துலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். என் ஃப்ரெண்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளோட பேட்ரி, கோப்ரோ பேட்ரி ஒன்று இஷ்யூஷாக இருக்குது. என்ன ப்ராப்ளமே தெரில. இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போகணும் மேலே டாப்புக்கு. எங்கே போயிட்டான்னு தெரியலையே. ஸோ நான் வந்து மேலே அங்கே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபேம் ஆக்சுவலாக நம்ம மலையோட டாப்புக்கு வந்துட்டோம், இந்த கல்லோட டாப்புக்கு. ஆக்சுவலாக ஸோ இந்த பக்கமும் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏரியா கவர் பண்ணிவிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? அங்கே ஒருத்தனை பாருங்கள், பொம்பளை சோக்கு கேட்குது கோபி, அவனுக்கு பொம்பளை சோக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணிடலாம். இதிலே போனால் நிறைய இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தல குகை மாதிரி ஒன்று இருக்குன்னு, அதெல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணிடலாம். ஸோ பார்த்து ஸ்டெப்பாக இறங்கணுங்க. ஸோ எங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள். ஐயோ ஃபோன் இல்லையே, டார்ச் அடித்து உள்ளே போகிறதுக்கு இருக்குன்னு நினச்சேன். இங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள். ஒன் செகண்ட் சார். இன்னும் உள்ள சின்னதாக போகுதுங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெளிச்சம் தெரில, அது எதனாலனா இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கிறதுனால வெளிச்சம் தெரில. பாருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் உள்ளே போக முடியாது. டார்ச் இருந்தால் அடித்து காமிச்சிருப்பேன். இன்னும் உள்ளே போக முடியாது, ஏன்னா அங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட வேசிங் இருக்கா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், போக முடியல. ஸோ இங்கிட்டு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக சரி, இது ஒன்று, இன்னும் அந்த பக்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஃப்ரெண்டு.
கொஞ்சம் விழுந்தோன்னா கூட அப்படியே கீழே அப்படியே உருண்டுட்டு அப்படியே மலைக்கு கீழே அங்கிட்டு போக வேண்டியதான். எப்படின்னா இப்படி தான் தோந்துட்டு போனோம். சாய் சாய் சாய். இந்த இதிலே போயிட்டு கூட அப்படி வந்துடலாமா எனக்கு தெரில ஃபேம். இது ஒன்று இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லைங்க. நம்ம விழுந்தோன்னா அப்படியே அப்படியே போக வேண்டியதான். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, காமிக்கிறவாங்க. போகும்போது கூட இதில் ஏறி போயிடலாங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஃபேம், இங்கே ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ நான் இருங்க மாஸ்க்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. ஸோ ஐ வில் ட்ரை. ஸோ ஓகேங்களா ஃபேம், அப்படி அங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன்னா உண்மையாக ரொம்ப சின்னதாக இருக்குங்க, உள்ளே போக முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தெரியுதா, நான் வேணால் ஸ்டிக்கை நீட்டாக பண்ணி காமிக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஃபேம். ஸோ பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் அப்படியே போகுது கொஞ்சம் தூரம். டார்ச் இருந்தால் போகலாம் நம்மளும். எனக்கு என்னவோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுதுங்க ஆக்சுவலாக. இடிச்சுக்கிட்டுண்டா நினச்சா ஏதாச்சும் இருந்து பிடிச்சிட்டு போதுங்க நம்மளை. வாய்ப்பே இல்லை. ஸோ லைட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அடிச்சு காமிச்சிருப்பேன். முடியல, இதுக்கப்புறமா உள்ளே போக முடியலங்க நம்மளால். தேவையில்லாமல் ரிஸ்க் வேணாம் நம்ம இதுக்கு. ஏன்னா இதில் இதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் உள்ளே போக முடியல என்னால், சின்னதாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இது வந்து 2 பாறையோட இடுக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாங்க, 2 பாறையோட இடுக்குன்னு ஆக்சுவலாக. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது, அது உள்ளே. அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியல, அதனால் நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடலாம். இதில் எப்படி போகிறேன்னே தெரியலையே. ஐயோ, ஆமாம் ஆக்சுவலாக என்னால் ஏறவே முடியல. ஐயோ, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக கூட ஏறிக்கணுங்க. விழுந்தோன்னா காதில் ஃபோன் நல்லா இருக்கா? ஸோ அதை எடுத்துடலாம். டாட்டா. ஸோ இதுலேயே மேலே ஏற ட்ரை பண்ணலாமா ஆக்சுவலாக? செம்மையாக இருக்குல்ல. இங்கே இந்த ஓனானை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எங்கள் ஊரில் தான் அதிகமாக இருக்கும். ஓடிச்சுங்க உள்ளே இருக்கும் நிறைய இடத்துல, நிறைய பேரெல்லாம் பார்க்க முடியாது. இதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏற முடியாதுங்க ஆக்சுவலாக. 100% ஏற முடியாது. இப்போ தானடா சொன்னேன் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரினா வேணாங்க, எதுக்கு இல்லையாட்டு.
இதுலேயும் ஏற முடியாது ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபேம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே போக ட்ரை பண்ணலாமா? அவ்வளோதான், என்னால் போக முடியல இன்னும். ஸோ ஃபேம் இதுக்கப்புறம் போய் ரிஸ்கில் வாட்டிக்க வேணான்னு நினைக்கிறேன். அதோ தெரியுது பாருங்கள் கொஞ்சோண்டு, அது வரைக்கும் போகுது. அப்படியே வந்த வழியே போயிடலாம். இல்லை ஃபேம் இதுக்கப்புறம் பெரிய பள்ளம் தான் இருக்குது. விழுந்தனா முடிஞ்சுது சோழி. அங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது ஆக்சுவலாக. காமிச்சிடுறேன் இதுவும் ஒன் செகண்ட். இங்கே பாருங்களேன், பூ அழகாக இருக்குது. ஓ சோஃபா மேட்லாம் இங்கேருந்து அப்படியே நம்மளோட ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குங்க. நான் மட்டும் பார்த்தா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கா, செம்மையாக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக. நம்ம அந்த பக்கம் அங்கே இருந்துச்சுல அந்த பக்கம் மட்டும்தான் பார்க்குறது. ஸோ இருந்தாலும் அங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது, காமிச்சிரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸுன்ற மாதிரி ஒரு 2 இடம் இருக்குங்க ஆக்சுவலாக. அதையும் சீக்கிரமாக நான் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக ஃபேம் ஆக்சுவலாக எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளால் உள்ளே போக முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள். ஸோ வெளிச்சம் தெரிதா, டார்ச் இருந்தால் காமிச்சிருப்பேன். அதை ஒன்று ஃபோன் எடுத்துகிட்டு வரல, அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டிக்கை நீட்டாக பண்ணிக்கிறேன். கேப்சர் ஆகுதா? ஸோ அப்படியே உள்ளே போதுங்க ஃபேம் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. பாருங்கள் எப்படி இவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. அதனால் திரும்ப நம்ம பேக் அடிச்சிடுறது தான் பெட்ரு. கோபுரம் வேறு அடி வாங்குதுங்க, மழை வர மாதிரி இருக்கு. அம்மே ஸோ இங்கேயும் பாருங்கள்,
இதில் நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ எதுக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிடுறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் போக முடியல ஆக்சுவலாக. பாருங்கள், ஃபுல்லாக மாட்டிக்கிடுவேன். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இங்கிட்டும் அவ்வளோதாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போக முடியாது. நம்ம வந்து மேலே டாப்புக்கு போயிடலாம். நம்ம மேலே அங்கேருந்துலாம் அங்கே போயிடுறேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? சோஃபா மேட்லாம் நம்ம வந்து அங்கேருந்து காமிக்கிறேன். அங்கேருந்து அப்படியே டாப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் வின்னாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்களா, அதை ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஃபேமிலிலாம். ஸோ வின்னாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பள்ளம் தாங்க இருக்குது. குரங்கு நம்மளோட பயப்பில் இருந்தால் ஓடிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பள்ளம் தான் இருக்கா. இந்த பக்கம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஆக்சுவலாக. இங்கே இன்னும் ஏதோ பெருசாக ஒரு குகை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆக்சுவலாக நம்ம எதையுமே விசாரிச்சுட்டு வரதில்லை, அப்படியே ஏனோ தானோன்னு கிளம்பி வந்துடுது. ஆக்சுவலாக நமக்கு எதிரில் ஒரு ஃபாரஸ்ட் தெரியுது பாருங்கள், அதை தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே முடிக்கல. ஆக்சுவலாக சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பழம் எத்தனை பேருக்கு தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும், வேணாம் நமக்கு. அப்புறம் நாக்கில் குத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது முள்ளெல்லாம் எடுக்க முடியாது. இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தே தான் போகணும். சோஃபா மேட்டில் இது உள்ளே போய் காமிக்கவா? உள்ளே போய் மாட்டிக்கு போகிறேன். ஸ்டார்டிங்லேயே கஷ்டமாக இருக்கு. ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். ஓ, கல்லெல்லாம் பரலதுங்க. ஆக்சுவலாக இது உள்ளே போகுதுங்க ஃபேம். ஆக்சுவலாக லைட்டாக தெரியுது பாருங்களேன், உள்ளே போகுது. நான் இப்படி குரங்கு மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம வந்த வழி குட்டி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதிலே போயிடலாம் நம்ம வந்ததில். ஃபேம் இங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள், இதில் போக முடியாது. ஆக்சுவலாக சைஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜான் தான் இருக்குது. ஒரு ஜான் இதில் நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது.
ஒட்டியே போகணுங்க. ஏன்னா இந்த பக்கம் பள்ளம் தெரியுதா? பொம்பளை சோக்குங்க, பொம்பளை சோக்கு அங்கே இருக்கா பாருங்க. இங்கிட்ட ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ஃபேம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. ஆனா மேலே கல்லுக்குள்ள தள்ளி விட்டுரு போறடா, செத்துருவேன். அங்கேருந்து வந்துட்டேன். இதுக்கப்புறமா உள்ளே போகுது. ஆக்சுவலாக இது இங்கிட்டு போகுது பாருங்கள், அது அங்கே போகுது பாருங்கள். ஃபேம் இங்கே செம்மையாக இருக்குங்க. ஒரு வேளை நான் போய் மாட்டிக்கிட்டேனா எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டா? ஸோ ஃபேம் இதுதான் அந்த குகையே போல். எனக்கு பயமாக இருக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி டார்ச் அடிச்சுட்டே போகிறேன். ஏய் டார்ச் குர்ரா, டார்ச் டார்ச். டார்ச் தானே எப்படின்னா இது உள்ள போன மாட்டி கிட்டிக்கு போகிறோம். என்ன இருக்க பாம்பு கிம்பு இருக்கு போதுடா. நீ எடு, நான் அப்படியே உள்ளே போகிறேன் டார்ச் அடிச்சுட்டு. தெரியுறேன் நான் பாரு, முதல்ல லைட்டாக தானே தெரியுது. அங்கே கொஞ்சம் ஒன்றுமே தெரியலடா. இப்போ லைட்டாக போகிறோம். இங்கிட்டு போகிறேன்டாண்ணா. மாட்டி கிட்டிக்கு போகிறடா. நீ எஸ்கா பிஸ்கா எதனா நடந்துட்டு போகுதுடா. இங்கேயும் போயிட்டு நான் எப்பறம் வருது தெர்றனா தெர்றனா. ஓ இப்போதான் தெரியுது. டேய் ரொம்ப இதுவாக இருக்காது. இதுதான் இருக்கு போதுடா பாம்பு கிம்பு. ஒரு வழியாக வந்துட்டு நான் முன்னெல்லாம் இதில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்டா. எப்போ பாரு எவ்வளோ பெருசாக போட்டுக்குது. ஈஸியாக இருக்கா? ஈஸியாக. ஐ வில் டேக் கேர். ஐ வில் கோ ப்ரோ. ஒன் செகண்ட். ஒன் செகண்ட். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு வர போகிறோம். நீ நான் வருத்தமாக வரணும் போடா. ஈஸியாக தான் இருக்கு. மாட்டிக்கணும்னா சாமி. இதில் போனால் வாசலுக்கு போயிடலாம். இதில் போனால் எங்கே போகுதுன்னு தெரில. டார்ச் அடி முன்னாடி இதில் போகலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இரு நம்ம ஃபேஸ் தேடணும். ஓகே ஐயோ பாத்துரா. மாட்டிக்கிட்டு போறடாடி கூட டார்ச் கூட. இப்போ உட்காந்துட்டோம் தெரியுமா? உட்காந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம். இந்த இதுதான் கேப். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை புடுறா. இருறா வராது. பின்னாடி வந்துடுறேன். நானே மாட்டிக்கிட்டு போகிறேன். இது உட்காந்துலாம் போனால் மாட்டிப்போம். இதில் போக முடியாது போலடா. போக முடியாது. இல்லைடா இப்படியே வந்து இப்படியே போயிடலாம்டா. அடி அதில் போக முடியாதுடா. அடி இப்படியே வந்துடு. இங்கே ஒன் செகண்ட். ஐ வில் ட்ரை. வாடா சொல்லி இதுலேயே போயிட்டு வா.
ஈஸியாக தானே இருக்கு. ஈஸியாக இருக்குன்னு மாட்டை வைக்கலான்னு பார்த்தா ஓ ஃபேம் ஆக்சுவலாக அதில் போயிட்டு இதில் வரோம். செம்மையாக இருக்குடா, நல்லா இருக்குல்ல. போயிட்டோம் வண்டியா அந்த மாதிரி இது புற வாடா. ஐயோ இதுதான் அந்த குகையோ தெரியலையா? இதுக்கப்புறம் எங்கன்னா இருக்காங்க இல்லைடா, ஆனால் இதுதான் குகை மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. இங்கே ஒரு வழி போகுது ஆக்சுவலாக. அதில் வந்து அது ஷார்ட்டா, அது ஷார்ட்டா, இன்னொன்று வந்து இந்த பக்கம் இருக்கு. 1 செகண்ட் ஃபேம். எங்கடா இருந்துச்சு ஆக்சுவலாக? இதில் போயிட்டு அப்படியே போதுங்க, செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக. ட்ரெஸ் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு ஆக்சுவலாக, பேண்டெல்லாம். இன்னும் எங்கே இருக்கு? ஆண்டா அது உள்ளே போக முடியல. மழை வருமா? ஸோ அவ்வளோதான் மேம் ஆக்சுவலாக. செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக. அதில் போயிட்டு அதில் வர மாதிரி நெக்ஸ்ட் டைம் கூட போகலாம் ஆக்சுவலாக. இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் விட்டு விடாமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் கீழே போயிட்டு அங்கே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் ஆக்சுவலாக மேலேருந்து வந்துட்டோம், மேலேருந்து வந்துட்டோம். ஸோ நமக்கு முன்னாடி ஒரு செம்ம வியூ ஆக்சுவலாக. கோப்ரோவில் அவ்வளோவா தெரியாது, ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்தோம்னா பிக்சர் போட்டிருப்போம் ஆக்சுவலாக. இது கோப்ரோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ஒரு இது மாதிரி தெரியும். நான் இதில் எப்படி இறங்க போகிறேன்னா தெரில. எங்கிட்ட ஒன்று இருக்கு இது. எங்கே? வழுக்கும், விழுந்துருவணும். விழுந்தனா முடிஞ்சுது. இல்லை எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம இதில் போயிடலாம். விழுந்துங்க ஆக்சுவலாக. விழுந்துங்க ஆக்சுவலாக. ஐயோ தேவையாது எனக்கு. ஒழுங்காக செடியை மெரிக்காமல் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க காமிக்கிறோம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, உள்ளே ஆழமாக போகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. பார்க்கலாமே. இல்லைங்க இது பெருசாக இல்லை ஆக்சுவலாக, குட்டியும் இருக்கும் ஆக்சுவலாக. உள்ளே போய் காமிச்சிடறேன். இங்கே மண்டை இருக்கா, அதை உடச்சி எப்படி போகுது. நம்ம அந்த கைக்கு அப்பா இடிச்சுக்கிட்ட மேலே பைக் எப்படின்னா கைக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு க்ளோஸ் வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்தளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. இவ்வளோ தான் ஃபேம், இதுக்கப்புறம் போக முடியாது ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் இல்லை ஆக்சுவலாக, எண்டு அங்கேயே ஏதோ ஒரு கல் இருக்குது. இதுக்கப்புறம் போக முடியாது ஆக்சுவலாக. நம்ம திரும்ப ரிட்டர்ன் போயிடலாம்.
பாறை இவ்வளோ செங்குத்தாக இருக்குங்க, கிரிப்பே இல்லை. தவழ்ந்து தான் போனோம். நம்மளோட கோப்ரோவில் ஆக்சுவலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இருந்தும் அப்படியே சடனாக ஆஃப் ஆகுது, என்னன்னு தெரில. அது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ எங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதுக்கப்புறம் இதுலேயும் உள்ளே போய் காமிக்கணுமா? காமிச்சிடுறேன்னு. இதுக்கப்புறம் இதை மட்டும் ஏன் விட்டுட்டு இது கடிச்சிதுங்க. நம்ம இதுக்கப்புறம் போக முடியாது ஆக்சுவலாக. இவ்வளோ தான் எண்டு ஆக்சுவலாக, இவ்வளோ தான் எண்டு. இதுக்கப்புறம் போக முடியாதுங்க ஆக்சுவலாக. இதுக்கு உள்ளே போய் காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக அப்படியே பின்னாடி போயிடுறேன் நான். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. ஃபுல்லாக இருக்கும் தான், மரம் செடி தான் இருக்குது ஆக்சுவலாக. மரம் இருக்குது, செடியெல்லாம் இல்லை ஆக்சுவலாக, சாரி. ஸோ இதுக்கப்புறம் போக முடியாது ஆக்சுவலாக. அங்கே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துலாம். இல்லைங்க, அது அவ்வளோதாங்க எண்டுங்க ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் ஃபேம். நம்ம வந்து மேலே டாப்புக்கு போயிடலாம், ஓகேங்களா? டாப்புக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபேம், டாட்டா, பை பை, லவ் யூ. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இதில் எப்படி ஏற போகிறான்னு தெரியல ஆக்சுவலாக. செங்குத்தாக இருக்குங்க, வந்துட்டேன் எப்படியோ. முல்லை ஸோ ஃபேம் கீழேருந்து அப்படியே மேலே வந்துட்டோம் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஒரு பள்ளம். இங்கேருந்து டோட்டல் வியூ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கா. இதில் தான் ஏறணும் ஆக்சுவலாக, வேறு வழியே இல்லை. வாய்ப்பு இல்லைங்க, இதில் ஏற முடியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் போயிடலாம் ஆக்சுவலாக, இதில் போயிடலாம். ஸோ ஃபேம் இதில் தான் ஏறணும். இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம் ஆக்கலாம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது போகிற. ஸோ கேப்சர் பண்ணிடலாம். செக். இல்லைங்க, நம்ம எதிர்பார்த்தது இல்லை ஆக்சுவலாக.
அவ்வளோதான். இது தெரியுதுங்களா? அவ்வளோதான், அது வரைக்கும் எண்டு. ஆக்சுவலாக நாம் எதிர்பார்த்தது அல்ல, அதனால சேஃபாக அந்த பக்கம் போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல ஆக்சுவலாக. ஆமாம், அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நமக்கு இந்த பக்கமும் போய் பார்த்தாச்சு, நமக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு இருக்க பாருங்க, அந்த பக்கமும் போய் பார்த்தாச்சு. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் குகை மாதிரியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. ஒன் செகண்ட். அது ஆனால் சூப்பராக நல்லா இருக்குது. அதில் உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோதான். நீங்கள் தமிழில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க, அந்தளவுக்கு இருந்திருக்கும் வீடியோ. ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மலையோட ஒரு ஓவரால் ஒரு சின்ன வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபேம், டாட்டா, பை பை, லவ் யூ. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ இன்ட்ரோ வந்து எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னால் எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. டைம் இருந்துச்சு. ஒரு பரதேசி நாய் வந்து அவங்களோட லவ்வராக பெஸ்டியான்னு தெரில ஆக்சுவலாக, அதுக்கிட்ட கதை விட்டுட்டு இருந்தான். ரெண்டுத்துக்கும் நடுவுலையாங்க ஆக்சுவலாக. எனக்கு இந்த டவுட்டு, அவன் ரெண்டுத்துக்கும் நடுவுலன்னு சொன்னால ஆக்சுவலாக. லவ்வருக்கும் பெஸ்டிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வின்னாய்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உதவும். இல்லை நீங்கள் இப்போவே சப்போர்ட் பண்ணாலும் இப்போ உதவும். எது காதில் அனுப்பி வச்சுருக்கேன் இதில் இதுவா அழகா இல்லைடா, அழகாக இருக்குன்னு அப்புறம் வேறு மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. சும்மா வச்சு பார்த்தேன்டா, அப்புறம் நானே என்ன கலாய்ச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ, பை பை சொல்லிடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கறத வந்து நான் நம்ப முடியும். நான் நம்புறதை தான் நீங்க எல்லாருமே நம்பணும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியாது. டெஃபினட்டா வர முடியாது. அவங்க எப்ப நம்புவாங்கன்னா நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்புவாங்க.